இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப படம் நல்லா நல்லா இருந்தா நானும் சொல்றேன். இதை விட என்னங்க பண்ணுவீங்க? படம் சூப்பரா இருக்குங்க. சத்தியமா நல்லா இருக்கு. படம் ஆதி போடாத மியூசிக் போட்டு எல்லாமே எப்படி நல்லா நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏன் சார் இந்த படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இல்லையா? படம் நல்லா இல்லையா? கடைசி உலக படம் செம்மையா இருக்கு. பிடிச்ச மாதிரி இருக்கு. படம் வந்து யதார்த்தமா இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி படம். கடைசி உலக போர்னு கதைக்கு இதுக்கு சம்பந்தம் எதுவுமே சம்பந்தம் இல்ல. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முன்னாடி 2வது உலக போர்ல இதெல்லாம் நடந்திருந்தா தெரிஞ்சிருக்காதுங்கிறத ஒரு சின்ன கற்பனை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டோரி பிளாட் மட்டும் கொஞ்சம் வீக்கே ஒழிய ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே வீக்கல. 1 மணி நேரம் 40 நிமிஷம் அமோகமா போகுது. சூப்பரா இருக்கு. அனகா செம்மையா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. சூப்பரா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம். மியூசிக் வந்து பெரிய ஹீரோ. 2வது வந்து ஆதி பெரிய ஹீரோ. 3வது நட்டி மிகப்பெரிய ஹீரோ. 4வது மியூசிக் அந்த எங்கோ ஹரிசுத்தம்மன் மட்டும் என்ன சும்மாவா? எல்லாருமே அவங்க பாட்டு வந்து பக்கா வந்து சூப்பர் பண்ணாங்க. படம் கதைக்கு ஏதாவது ஒரு மேட்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதுதான் 2ஆம் உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டர் நடந்தா மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் கற்பனை. உண்மையில இன்னொரு நாட்டுக்கு உலக போர் நடக்குதா இல்ல மாநிலத்துக்கு மாநில சண்டை போட்டுக்கிறாங்களா? எந்த மாதிரி சண்டைக்கு வச்சிருக்காங்க? ஓகே, நம்ம வெள்ளக்காரங்கிட்ட இருந்து மாட்டிக்கும் போது வெள்ளக்காரங்க பாத்தீங்கன்னா 2 யூனியனை பொறுத்த ஒண்ணு ஐநா, இன்னொன்னு வந்து ரிபப்ளிக் சொல்லிட்டு அந்த இதை வச்சு ரிபப்ளிக்காரங்க வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க சொல்லிட்டு இந்தியா வந்து தாக்க வராங்க. அதான் படம். அப்ப வந்து ஹிஸ்டாரிக் தான் இப்ப நடக்கிற மாதிரி கதை இப்பதான் நல்லது. அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அந்த 1945 நடந்த கதை. ஆனா இது இப்ப உள்ள பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இப்ப பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து அழகா டெலிவரி பண்ணிருக்காங்களா? சூப்பரா பண்ணிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே லேகே இல்ல. 2K கிட்ஸ் பிடிச்ச மாதிரி பண்ணிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. வந்து மேக்ஸிமம் வந்து மியூசிக் நல்லா இருக்கும். டைரக்ஷன் நடிப்பு நல்லா இருக்காது. இதுல வந்து ப்ரொடியூசரும் ஜெயிச்சிட்டாரு, மியூசிக்கையும் ஜெயிச்சிட்டாரு, ஹீரோவும் ஜெயிச்சிட்டாரு, டைரக்ஷனையும் ஜெயிச்சிட்டாரு. இதுதான் அவரோட பெஸ்ட், லைஃப் டைம் பெஸ்ட் இந்த படம். லைஃப் டைம் பெஸ்ட் இந்த படம். மறக்கவே மாட்டேன் இந்த படத்தை. மறக்க முடியாது. இந்த படத்தை பிடிச்ச சீன் என்ன சீன்? எல்லாமே நல்ல சீன். எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல செம்மையா இருக்கு. நட்டி எல்லாம் பேசுறதுலாம் நம்மளுக்கு வெளியே டைலாக் அந்த மாதிரி நாசர் சார் வந்து சிஎம் நடிச்சிருக்காரு. அவர் பேசுற டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. பிடிக்காத சீன் ஏதாவது அந்த சீன் இல்ல. அந்த கதையை மட்டும் கொஞ்சம் மாத்தி இருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. கதையை மட்டும் லைட்டா மாத்தி இருந்துக்கலாம். நல்லா பண்ணிருக்கீங்க. அந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் உலக போர்ல இவங்க ரிபப்ளிக் டே வந்து ரிபப்ளிக்ஸ் வந்து இப்படி பண்ணாங்க கொண்டாங்கன்னு சொல்றதான் இது. அப்ப டைட்டில் மாத்தினா கரெக்டா இருக்குமா? இல்ல டைட்டில் தேவையான டைட்டில் தான். அவங்க உள்ள வர வைக்கணும்ல. என்னதான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி. ஆனா டைட்டிலுக்கும் அது என்ன ட்ரைலருக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ட்ரைலருக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ட்ரைலர்ல பார்த்தா ஒரு மிலிட்டரி மேனே இந்த இருக்கு பொருந்துமா கொள்ளுமான்னு யோசனை பண்ணிருந்தா மிலிட்டரி மேன்லாம் கிடையாது. சாதாரண ஒரு ஆளு எப்படி பண்றாங்கன்னு படம். அப்படியே ட்ரைலர்ல வந்து அவ்வளவு தூரம் எடுத்தாங்க செலவு பண்ணி. இல்ல படத்துல ரிப்ரேஷன் நம்மள கன்வே பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெர்பல் டைலாக் தான் இருக்கணும். வெர்பல் டைலாக் பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி மேன் அப்படின்னு நினைச்சோம். அந்த மிலிட்டரி மேன் கிடையாது. சாதாரண காமன் மேன் தான். காமன் மேனா வந்து எல்லாரும் கிளியர் பண்றாங்க. ஆமா தான் மெயினா பிடிச்ச ஒரு சீன்ல வந்து இது தேவையில்லாம இந்த இது பண்ணிட்டாரா அப்படின்னு தோணுதா? எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையா ஏற்பட்டு இருக்குது. அமேகாவை யூஸ் பண்ணதான் சரி, நட்டி யூஸ் பண்ணாலும் சரி, முனிஷ்காந்த் யூஸ் பண்ணதா இருந்தா சரி, நம்ம சிங்கம்புலி சாரை யூஸ் பண்ணதா சரி, எல்லாமே கரெக்டா பண்ணுங்க. என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா. அது என்னதான் டைரக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு சீனுக்கும் நம்ம எல்லாமே நல்லா இருக்கு. கடைசி உலக போர் அதுக்கான டைட்டில் இருக்கான கடைசி உலக போர் அதுக்கான டைட்டில் என்னன்னா, இப்போ நம்ம நாட்டுல வந்து வெளிநாட்டுல இப்போ ஒரு போர் நடக்குது சரிங்களா? மனுஷங்க ஒரு அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு போர் தொடுக்கிற சூழ்நிலை வந்தா மனுஷங்க எப்படி இப்படி நடந்துக்கணும், மியூசிக் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு சீன்ஸ்ல ஒரு சின்ன சாங்ஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. இப்படின்னா ஒரு முழு சாங்ஸா இல்லாம ஒரு சின்ன அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சாங்ஸா பண்ணிருக்காங்க. எல்லாரும் மியூசிக்கும் சரி, ஒரு இன்ட்ரோக்கும் மியூசிக்கும் சரி, நம்ம பாக்குற காமெடியன்ஸ் கூட ஒரு மியூசிக் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பெரிய பெரிய ஹீரோக்கு வச்சிருப்பாங்க, வில்லனுக்கு ஒரு பீஜம் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு சின்ன காமெடியனுக்கு கூட ஒரு பீஜம் வச்சு சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஃபன்னும் இருந்தது, சீரியஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து நம்ம படத்தை ஒண்ணு பார்ப்போம், ஒரு இது எதிர்பார்த்து வருவோம். ஆனா என்ன பார்த்தோன்னா ஒரு சீனுக்கும் என்னென்ன நடக்கும், இப்போ விஎஃப்எக்ஸ் சொல்லிங்களா, விஎஃப்எக்ஸ்ல இருந்து சொல்லி ஒரு சீனுக்கும் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து கண்டிப்பா பாருங்க. இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன்ல தான் நடக்குது. இப்ப நம்ம இப்ப இருக்கிற பார்த்தா ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து போட்டி பொறாம எல்லாமே இப்ப இருக்கிற மனுஷங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த இந்த காலகட்டத்துக்கு மேல வந்திருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த படம் வந்தா எப்படி இருக்கும், எப்படி மனுஷங்களை நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்துல. வந்து டைரக்ஷன் வந்து அவர் சொல்லியிருந்ததுக்கு முன்னாடி வந்து இப்ப தமிழ்ல டைரக்டரா நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நான் சரி எதுவும் நினைச்சிட்டு வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்தை நாங்க பார்த்திருக்கோம். சரி அது ஒரு ஃபன்னா போயிடும், இல்ல அது இதுவா போயிடும். ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. கடைசி உலகம்
இந்தியாவுக்குள்ள போர் வர மாதிரி இருக்கும், வேர்ல்டு லெவல்ல இந்தியாக்குள்ள இந்த மாதிரி போர் நடந்தது கிடையாது. பட் ஆனா ஒருவேளை இந்தியாக்குள்ள இந்த போர் வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மனுஷங்கள்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த போரை எதிர்த்து போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரோட மோதுற மாதிரி, யாரோட ஃபைட் பண்ற மாதிரி எடுத்துருக்காங்க, பிரிவினை மாதிரி அடிக்கிறாங்க. இந்தியாக்குள்ளேயே 2 பிரிவினை மாதிரி பிரிஞ்சு உள்ள வந்து வேற ஒரு பிரிவினை வந்து போர் தொடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு படம் சூப்பரா நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுத்திருக்காரு இப்பா தமிழா. அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாட்டுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம், கண்டிப்பா நல்லா இருக்கு. முந்தைய படங்கள்லாம் பார்த்தா கமர்ஷியலா ஒரு 4 குத்துப்பாட்டு, 4 ஃபைட்டு, 4 சாங்க வச்சு அப்படியே ஓட்டிடுவாரு. இந்த படத்துல வந்து ஒரு அதை மீறி ஒரு படி மேல போய் ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா, கண்டிப்பா ஒற்றுமையா இருந்தோம்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த உதாரணம். கடைசி உலக போர்னு வச்சிருக்காங்க, அதுக்கு சம்பந்தம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாவே அதுக்கும் என்னடா சிங்கிங் வேற மாதிரி போதும் நினைச்சு, செகண்ட் ஹாப்ல எல்லாமே ஓகே தான். அதுக்கு உண்டான விஷயத்த சொல்லியிருக்காரு. யாரோட நம்ம போர் புரியுது, இந்தியா யாரோட போர் புரியுது, கடைசி உலக போர்னு வச்சிருக்காரு, யாரோட போர் புரியுறாங்க? அவரு கூட போர் போட வேண்டியதா. ஏன்னா இப்ப விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு, நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்கணும், யாருக்காகன்னு சொல்லிட்டு அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எங்கேயும் போக கூடாது. இல்ல மியூசிக் எல்லாம் பெருசா சொல்லிக்கலாம் ஒண்ணுமே இல்ல. படத்துக்கு சீனுக்கு என்ன தேவை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு படத்துல வந்து சாங்க்கு நல்லா இருக்கும். இந்த படத்துல பெருசா சாங் சொல்லிக்கலாம் எங்கேயுமே இல்ல. ஓகே தான், படம் வந்து உண்மையில இப்போ ஒரு எப்படின்னா இந்தியாவில எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும், நீ வேற நான் வேறலாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட கேரக்டர் வடிவமைச்ச விதம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவர் கேரக்டர் சொல்றோம்னா படத்துல சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா அவர் தான் படத்துல மெயின். ஏன்னா அதை மீறி நட்டி சாரோட கேரக்டர் உண்மையிலே ரொம்ப எதை சொல்லுவாங்களே, நல்லா இருக்கிறவங்க வந்து நீனா நல்லா நன்மையா இருக்கவே கூடாது, உனக்கு என்ன சேர்ந்து பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயத்த எல்லாமே பண்றாரு. அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. அப்புறம் சிங்கமொழி வராரு, அவர் சீவை ரொம்ப கம்மி தான். அவர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஏன்னா போன மகாராஜா படத்தெல்லாம் கெத்து கட்டியிருப்பாரு அவர்லாம். நாசியார் இருந்தவங்களால ஆலய காணன் தமிழ் படத்தை பக்கம் வந்திருக்காரு. அவரோட கேரக்டர் சூப்பர் பண்ணிருக்காரு. சிஎம்ஏ அவர் தான் தலைவா படத்துல. அவர் இல்லைன்னா படமே வந்து ஒரு பக்கம் சாஞ்சிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் இது பேலன்ஸ் பண்ணி அவர் நல்லா பண்ணிருக்காரு அவரோட கேரக்டர். லவ் போர்ஷன்லாம் எதுவுமே இல்லை. லவ் போர்ஷன் ரொமான்டிக் கட்டிப்பிடிக்கிறது கிஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. ஒரு உலக போர்னு கடைசி உலக போர்னு வச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான விஷயத்த மக்கள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லியிருக்காரு, அழுத்தமா சொல்லியிருக்காரு. தவறான விஷயம் புதுமையா இப்ப இருக்கிற யூத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லியிருக்காரு. நேபாளத்துல வெடிக்கிற மாதிரி சில சீன் எல்லாம் பண்ணிருந்தேன். எப்படி எங்கேயோ போதையா நம்ம வந்து லாஜிக்கா பார்த்தோம்னா படம் கண்டிப்பா பிடிக்காது. நம்ம படமா பார்த்தோம்னா ஒண்ணும் பெருசா தெரியுது. அங்கங்க ஒரு இடத்துல அங்க வெடிக்குது இங்க வெடிக்குது, இந்த எல்லாத்தையும் லாஜிக் பார்த்தோம்னா படம் பார்க்க முடியாது. என்னடா இதுக்கு என்னோட கேள்வி, இந்த கேள்வி, இந்த படம் இங்க வந்துச்சு அப்படிலாம் பார்த்தா படம் என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு போனா பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தா சொல்ல போனா அந்த சாரா சீன், அவர் ஒரு ஹீரோன்ற மாதிரி பில்டப் பண்ணி அவரோட ஸ்டெப் அவரோட காமெடி எல்லாம் அதனால அந்த சாராவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற யூத் ஜென்ரேஷன் ஒரு 25-30 வயசு உண்டாலும் அவங்க எல்லாம் பார்த்தா படம் பிடிக்கும். எங்க அப்பாவோ எங்க அம்மா வந்தாலும் அந்த படத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வேற இதுக்குள்ள போய் வேற உலகத்துல இருக்காங்க அவங்களாம். ஏன்னா இப்ப இருக்கிற அது இல்லாம இதுக்கு மேல நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து வரப்போறாங்க. அதனால வந்து அதுக்கு உண்டான விஷயம் படம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணி வச்சிருக்காரு. ஆல்ரவுண்டர் ஆயிட்டாரு. பெரிய டைரக்டர்ஸ்க்கு காம்படிஷன் ஆகிற அளவு ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங் ஒர்க்கு எல்லாமே வந்து தூக்கலா பண்ணியிருக்காரு. மசாலா அதிகமா சேர்க்கல, காதல் அதிகமா சேர்க்கல, காமெடி ரொம்ப ஏத்துட்டு போல, ஒரு பரபரப்புலயே வச்சிருக்காரு. என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கடைசியா மனிதன் தான் ஜெயிக்கும்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மனிதன் தேவை, அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, இன்னொருத்தருக்கு அன்பை செலுத்துங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை நட்டி சாரை வச்சு சொல்லியிருக்காரு. அது இன்னும் அழகா இருக்கு. நட்டி சார் அதை ஆக்டிங் மூலியமா பண்ணதும் இன்னும் சூப்பரா இருக்கு. மேஜர் ரோல் நட்டி சாரும் ஆதியம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரோல் எல்லாமே முனிஷ்காந்த், சிங்கம்புலி அந்த மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கேரக்டர்ஸ் வந்து அந்த காஸ்டிங் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க படம் எல்லாம். மியூசிக்ல இருந்து எல்லாமே ஓவரால் வந்து ஸ்டார் ரேட்டிங் போயிட்டாரு அவரு, அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னடா ஆயிட போகுது அப்படின்ற ஒரு பரபரப்புல வச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே பரபரப்பா தான் இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து இந்த லவ் கேரக்டரே கிடையாது. அவங்க ஹீரோயின், ஆனா அவங்களுக்கான கடமைன்றது வேற இடத்துல இருக்கும். அவங்க வந்து ஒரு மினிஸ்டர் மாதிரியான ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்க. அவங்க அங்க இருந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஐடியா பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் இப்ப ஹீரோயினுக்கு என்ன பொறுப்புன்றது தெளிவா சார். நம்ம தான் ஹீரோயின் வேற சொல்லிக்கணும். அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. பண்ணிருக்காரு. ஆனா எப்பவும் போல சிஎம், பெரிய ஆளு, மினிஸ்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அது ஒரு நார்மலான கேரக்டர் தான், ஆனா பொருத்தமான கேரக்டர். எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான், சென்னையில நடக்கிற மாதிரி தான் காட்டிருக்காங்க. போரூர், கல்பாக்கம், குந்தமல்லி இந்த மாதிரி இடத்துல காட்டிட்டு இருக்காங்க. ஏரியா அப்படி போட்டிருக்காங்க, நம்மளா அசியூம் பண்ணிக்க வேண்டியதான் இந்த இடம் அப்படின்னு. கடைசி உலக போர் வச்சிருக்காங்க டைட்டில், அதுக்கோட கதை கொடுக்குறாங்க. கடைசி உலக போர்னா இத பார்த்துட்டு அதான் அது உலக அளவுக்கு தேவையான ஒரு கான்செப்ட். இது ஊழலால ஒரு நாடு எப்படி கவிழுது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஒரு போர் வந்தா ஒரு நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம
சிரியாவை பாக்குறோம், ஸ்ரீலங்காவை பாக்குறோம், எல்லாமே கேட்க தானே போகிறோம். அந்த ஸ்பாட்ல நம்ம இல்லையே. ஒருவேளை நம்ம ஊர்ல அது நடந்தா என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காரு. அது ஒரு மாதிரி பதட்ட எச்சரிக்கை தான். வெறும் உஷாரா இருந்து சொல்றாங்களே, வேற ஒண்ணு